அந்த நிறுவனம் 200 கோடி ரூபாய் லாபம் வரலைன்னா 100 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாது. நீலப்படத்துக்கும் இதுக்கும் வேறு வித்தியாசமே இல்லை. அவர்களுக்கு என்ன அசைன்மெண்ட்டுன்னா எப்படியா டிஆர்பி ரேட்டை ஏற்றிடணும். ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாது. லட்சக்கணக்கான பேர் உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வரலைன்னா அவங்களுக்கு போனஸ் கிடையாது. ப்ரைவேட் ரூமில் கேமரா வச்சுருக்கான். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த உணர்ச்சியை தூண்டுறாங்க. எந்த சினிமாவில் இந்த வசனம் இருக்காது. ஏன்னா சென்சார் வெட்டிடுவோம். இதில் சென்சாரே கிடையாது. இங்கே என்ன பார்க்குது? ஊரே பார்க்குது. ஊரே பார்க்குது. எடுக்கிறாங்களோ அது அப்படியே டெலிகாஸ்ட் செய்யலாம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கு ரொம்ப விமர்சையாக இல்லை, ரொம்ப கமர்ஷியலாக போயிட்டுருக்கு. எப்படியா நீங்கள் முதல்ல ஷோ எப்படி பார்க்குறீங்க? வழக்கமும் இல்லாத பிக் பாஸோட இப்போ ரொம்ப வல்கராக போகுது, பச்சை பச்சையாக பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஐயா எப்படியா? நீங்கள் இப்போது இந்த பிக் பாஸ் தடை செய்யணும்னு வேல்முருகன் நீண்ட நாளாக போராடிட்டுருக்கார். நீங்கள் அடுத்த ஒரு வீட்டு படுக்கையறையில் நடக்கக்கூடிய காட்சிகளை மக்களிடம் ஒரு வக்கர உணர்வோடு அதை படம் பிடித்து காட்டுகிற இந்த கலாச்சாரம் தமிழர் வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வழிமாறுவதற்கு வழிவகுக்குன்னு அவர் வேல்முருகன் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிக் பாஸுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. செயற்கையாக தான். ஆமாம், உண்மையாக மக்கள் வெறுக்கிறான். இதில் விஜய் சேதுபதிக்கு 75 கோடி ரூபா சம்பளம், மற்றவர்களுக்கெல்லாம் சேர்த்து 25 கோடி, 100 கோடி ரூபா இப்போ சம்பளம், 200 கோடி இதில் சம்பாதிக்கணும். இதற்கு என்ன பண்ணுறாங்க? பலூன் அக்கான்னு ஒரு கேரக்டர். பலூன்னு எதை சொல்கிறாங்கன்னா அந்த அம்மாவுடைய மார்பை சொல்கிறாங்க. எவ்வளோ கேவலமாக ஒரு வக்கரம் இருக்குன்னு பாருங்கள். இது நீலப்படத்துக்கும் இதுக்கும் வேறு வித்தியாசமே இல்லை. திவாகர்னு ஒரு கேரக்டர், வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர்னு ஒரு பேர். இவர் நீங்கள் அரைகுறை உடையோடு பெண்களை இரட்டை அர்த்தத்தில் பேசுவது தான் இவருக்கு வாடிக்கை. அப்போது இதை பார்க்கக்கூடிய குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டி, கல்லூரி மாணவர்லாம் அப்போ இரட்டை அர்த்தத்தில் பேசலாம் போல். அடுத்த ஆண்களை, அடுத்த பெண்களை, பக்கத்து வீட்டு பெண்களை, சகோதரிகளை, உற்றார் உறவினர்களோ இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறது தப்பு இல்லை. நீங்கள் திரைப்படம் என்பதோ சின்னத்திரை என்பதோ ஒரு இனத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய பிம்பம் அது இல்லையா? கண்டிப்பாக. நம்ம ஏன் தீரன் சின்னமலையும் மன்னர் சேதுபதி வேலுநாச்சியார் ஏன் நம்ம வரலாறு எடுத்து காமிக்கிறோம்? நம்ம பெண்களும் இப்படி உறுதியாக இருக்கணும் என்பது தான். நல்லா போல்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆங்கிலேயனை எதிர்த்து பெரிய யுத்தம் செய்தால் வேலுநாச்சியார் நம்ம ஏன் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கோம்? அப்போ நம்ம பெண்களும் அநியாயத்தை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறதான் வரலாறு. ஒரு காலத்தில் அந்த மார்பகம் பெருசாக இருக்குன்னு சொல்லி வரி போட்டாங்க, அதை அறுத்து போட்டு போன நம்ம தியாகிகள்லாம் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இன்றைக்கி அதை வச்சு ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு அவர்களுக்கு என்ன அசைன்மெண்ட்டுன்னா எப்படியா டிஆர்பி ரேட்டை ஏற்றிடணும். நீங்கள் எதை செய்தாலும் சரி, பாலியல் வக்கிரமங்களை நீங்கள், ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாது. ஆமாம். பாலியல் வக்கிரமங்களை நீங்கள் உணர்ச்சி வசப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுவதன் மூலம்தான் பாலின வக்கிரம் பிடித்த வாசகர்களை, நீங்கள் பார்வையாளர்களை ஈர்க்க முடியும். இது அசைன்மெண்ட்டே கொடுத்துறாங்க. ஆமாம், சம்பளம் பேசும்போது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒப்பந்த சரத்துக்களை இதுதான். அதனால தான் இப்போ தெளிவாக பேசுகிறாங்களே. இந்த விஜயை பாருன்னு சொல்லிட்டு பார்வதினு ஒன்று இருக்கியா, நிறைய இதில் வந்து பார்த்துருப்போம். ஃபோட்டோ ஷூட்லாம் ரொம்ப கிளாமராக இருக்கும். அதுவும் இந்த கமருதின்னு ஒரு ஆள் இருக்காப்புல, 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்படி சாப்பிடும்போது ரொம்ப கொச்சையாக இருக்கு, நல்லா பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியுது, இது பச்சையாக தான் பேசுகிறாங்கன்னு. இதெல்லாம் அசைன்மெண்ட் தானே? அப்படியா? அவங்களுக்கு இப்போ பார்க்குறவங்க அந்த நேரத்தில் டிஆர்பி ரேட்டிங் லட்சக்கணக்கான பேர் உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வரலைன்னா அவங்களுக்கு போனஸ் கிடையாது, சம்பளம் பாதியாக குறைக்கப்படும், வெளில அனுப்பிச்சிடுவாங்க. ஆமாம், எந்த அளவுக்கு அவர்கள் எல்லை இல்லாமல் நீங்கள்
ஒரு கொச்சையான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வல்கரான உணர்வுகளை பழிக்கணும். இதுதான் அவர்களுக்கான அசைன்மெண்ட். நீங்கள் இப்போ கேமரா எங்கே இல்லைன்னா கழிவறையில் இல்லை. ஆமாம். ட்ரெஸ் மாத்திர பெட்ரூமில் இல்லை. ப்ரைவேட் ரூம்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணோட வாடா ப்ரைவேட் ரூம் போகலான்னு சொல்லி கூப்பிடுச்சு. 2 பக்கம் கேமரா இல்லை. ஆனால் கழிவறையில் கேமரா இல்லை, ஆனால் ப்ரைவேட் ரூமில் கேமரா இருக்குது. தேவையான வெட்டி போட்டுக்குவோம். ஓ, அதில் ப்ரைவேட் ரூமில் கேமரா வச்சுருக்கான், ஆனால் அதை காமிக்கிறது இல்லை. தேவைப்பட்டால் அதுவும் வரும். அடுத்து ப்ரைவேட் ரூமில் பெண்கள் உடை மாற்றுகிற காட்சியோ வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதே ஓப்பனாக பேசிக்கிறாங்களேயா, வல்கராக பேசி இது மேலே வேறு என்ன இருக்குது? அப்போ இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனம் 200 கோடி ரூபாய் லாபம் வரலைன்னா 100 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாது. இதற்காக அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி டைலாக். அந்த டைலாக் என்ன டைலாக்னா, அதில் இப்போ பாலியல் செக்ஸ் வார்த்தை இருக்கணும். நான் இப்படி பேசுகிறேன், நீ இப்படி பேசுகிறேன்னா, அதாவது ஒரு அந்த ஆர்டிஸ்ட்டு, ஆண் ஆர்டிஸ்ட்டோ பெண் ஆர்டிஸ்ட்டோ ஒரு நாள் முழுக்க ஒரு 500 வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் 250 வார்த்தை இரட்டை அர்த்தத்தோடு இருக்கணும். பெண்களும் இரட்டை அர்த்தத்தோடு பேசணும், ஆண்களும் பெண்களை பார்க்கிற பொழுது இரட்டை அர்த்தத்தோடு பேசணும். அவங்க நீங்கள் 250 வார்த்தை பேசுகிறாங்களான்னு நீங்கள் கேமராவில் பதிவாகிட்டே இருக்கும். இல்லை எப்படியாப்பா அதில் ஏகப்பட்ட பெண்கள் வந்துருக்காங்க, அவங்க வீட்லேயும் குடும்பம்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, யாரும் அனாதை கிடையாது. அப்படிங்கும்போது இதெல்லாம் எப்படி பார்த்து ரசிப்பாங்களா எப்படியா? இல்லை, அதுக்காக தானே அந்த பிக் பாஸே நடக்குது. பிக் பாஸ் என்பது நீங்கள் சண்டை வர்ற மாதிரி நடிப்பது, சச்சரவு வர்ற மாதிரி நடிப்பது, காதல் வர்ற மாதிரி நடிப்பது, இதெல்லாமே ஒருதலை பட்ச காதல் வருவதைப் போல் எல்லாமே செயற்கையாக ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்துருவோம். மக்கள் பார்க்குற என்னப்பாங்க, யதார்த்தமாக நடக்குதுன்னு பார்ப்பான். அது யதார்த்தம் இல்லை, அதுவும் ஒரு வகை நடிப்பு, ஸ்கிரிப்டு. இது பணம் பண்ணுவதற்கான ஒரு முறை. இதில் கூட அந்த வாட்டர் மிலான இந்த பலூன் அக்கா பார்த்து பேசுகிறான். அந்த பலூன் அக்கா சொல்லுது, ஏன் இங்கே பார்க்குற, என் மூஞ்சி இங்கே இருக்குது அப்படிங்குது. இதெல்லாம் எப்படியா? அப்போது நீங்கள் பார்க்குற ஆண்களோ பெண்களோ என்ன நினைப்பாங்க, இவன் முகத்தை பார்த்து பேசலை, மார்பை பார்த்து பேசுகிறான். இதை நீங்கள் அந்த உணர்ச்சியை தூண்டுறாங்க. எந்த சினிமாவில் இந்த வசனம் இருக்காது, ஏன்னா சென்சார் வெட்டிடுவான். இல்லை, இப்போ இந்த ஷோ வந்து எப்படியா குடும்பத்தோடு பார்க்கணுமா, இல்லை எப்படி ஒன்லி இந்த இளம் பருவ ஆண் பெண் மட்டும்தான் பார்க்கணுமா? இது எதுக்காக? அப்படியே அடல்சல் ஏ சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, இதில் சென்சாரே கிடையாது. எதை எடுக்கிறாங்களோ அது அப்படியே டெலிகாஸ்ட் ஆகிரும், ரிலே ஆகிரும். அப்போது இந்த ஷோ முடியும் போது புது வாசகர்கள் எத்தனை பேர் வந்திருக்கான், புது பார்வையாளர் எத்தனை பேர் வந்திருக்காங்க. தினம் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை தாண்டி புது பார்வையாளர்கள் உள்ளே வந்திருக்காங்களா? அப்போ நீங்கள் சரியாக ஆக்ஷன் பண்ணல, நீங்கள் சரியாக மற்றவர்களை பாலின உணர்ச்சி நீங்கள் தூண்டலை, சந்தோஷப்படுத்தலை. எப்படியாவது நீங்கள் அதில் கவர்ச்சி இருக்கணும், அதில் செக்ஸாலஜி இருக்கணும். இதுதான் அவர்களுக்கு அசைன்மெண்ட். நீங்கள் அன்றைக்கெல்லாம் ஒரு 5 வசனத்தை கொடுத்து சிவாஜி பேச சொல்லுவாங்க, கடன்னு பேசுவார். இப்போ அதே போல் இவங்களுக்கு என்ன, பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் ஒரு நாளைக்கு அவங்க அந்த நிகழ்ச்சியில் எத்தனை வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ அதில் பாதி எப்படி இருக்கணும், அதில் கவர்ச்சி இருக்கணும், மக்கள் புத்தியோடு இருக்கணும். இதுதான் பிக் பாஸுடைய வெற்றி. இல்லை, உங்கள் பேசுகிற பார்த்தா ஸ்கிரிப்ட் கூட தேவையில்லையா, டைரெக்டாக பேசிடுவாங்களேயா? இல்லை, டைரெக்டாக பேசினாலுமே ஸ்கிரிப்டு தயார் செய்யப்பட்டு அது முதல் நாள நிகழ்ச்சி வருவதற்கு முன்பே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. எல்லாமே நடிப்பு தான், எல்லாமே செயற்கை நடிப்பு தான். மக்கள் என்ன பார்க்குறான், ஒருவேளை இயற்கையாக இவங்க இருக்காங்கன்னு. இயற்கை அல்ல, அத்தனையும் 100% செயற்கை. செயற்கைனா நீங்கள் இப்போது ரஜினி படம், ஜெயிலர் படம், அதில் ப்ரோமோவாக எதை போடுறாங்க பார்த்தீங்களா?
காவாலா பாட்டு தான். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு பிடிச்ச பாட்டு. ஆமாம், நீங்கள் தான் எடுத்தோன்னே பாருங்களே, வா வா காவாலா வா பண்ணு. காவாலா காவாலா. நீங்கள் அதில் தமனாவுடைய இடை தொடையெல்லாம் தெரியுது. ரஜினி படத்துக்கு மரியாதை இல்லை. எந்த பாட்டுக்கு? தமனா பாட்டுக்கு. தமனாவுடைய காவாலா பாட்டுக்கு தான். நீங்களே பண்ண நல்லா இருக்குமியா. அப்போ நம்மளை பார்த்தா உங்களுக்கு தமனா ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி ஆக்கிட்டீங்க. இல்லையா, அந்த பாட்டு அப்போ வர அவ்வளோ ரீச் ஆகலை. நம்ம சேனலில் நீங்கள் ஒரு பாண்டிங்க பாருங்க, அதான் செம்ம ரீச்சியா. அப்போது ரஜினிக்கே தமனாவுடைய காவாலா பாட்டு தேவைப்படுது. அப்போ பிக் பாஸுக்கு என்ன தேவைப்படுது? பலூன் அக்காக்களுடைய கொச்சையான வார்த்தைகள் தான் பிக் பாஸினுடைய கருப்பொருளை. பல பேருக்கு இந்த அந்த இன்டர்வியூ வைக்கும்போதே முடிந்தவரை நீங்கள் பிக் பாஸினுடைய பார்வையாளர்களை குஷிப்படுத்தணும், குதூகலப்படுத்தணும். என்ன மாதிரி செய்வீங்க? இப்படியான கேள்வி தான். உங்களுக்கு சம்பளம் 10 லட்சம், உங்களுக்கு சம்பளம் 20 லட்சம். நீங்கள் எந்த மாதிரி உங்களால் ஈர்க்க முடியும் சொல்லுங்கள்? எதை ரிஹர்சல் இதெல்லாமே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்பு ஒரு கலந்துரையாடலில் அவர்களுக்கு பயிற்சி. அப்போ எல்லை மீறுங்கன்னு சொல்கிறாங்க. பெண்களையும் ஆண்களையும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் கவரணும். எந்த ஸ்ட்ரீமுக்கு வேணால் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் என்ன பார்க்குது? ஊரே பார்க்குது. ஊரே பார்க்குது. பாலியல் ரீதியான உணர்வுகளை தூண்டுவது தான் பிக் பாஸு. நீங்கள் அடுத்தவருடைய பெட்ரூமில், வீட்டில், சமையல் அறையில் என்ன நடக்குது, புருஷன் பொண்டாட்டி, குழந்தை குட்டி, அண்ணன் தங்கச்சி, அப்பா அம்மா, அத்தனை பேரும் இந்த பிக் பாஸின் மூலம் கலாச்சார சீரழிவு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பல பெண்கள் இதெல்லாம் சாதாரண விஷயம் போல் இருக்கு. நீங்கள் பெண்களுக்கு உலகத்திலேயே தமிழன் தான் 15 கஜம் சீலையை சுற்றி விட்டான். ஆமாம். அப்போ பெண்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நமது முன்னோரெல்லாம் இப்போ ஒரு ஷார்ட்ஸு, ஒரு டாப்ஸ் போதும். அந்த டாப்ஸும் ஷார்ட்ஸும் தான் உடை. முக்கால் உடல் தெரியுது. இதுதான் எங்கள் உடை, பிக் பாஸில் உடை. இந்த கலாச்சாரம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இப்போ 2 பீஸ் வரைக்கும் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூலில் பெண்கள் குளிக்கும்போது அவர் உள்ள டைவ் அடிக்கிறார். கேமரா எங்கே வச்சுருக்கான்? ஸ்விம்மிங் பூலுக்கு உள்ள கேமரா வச்சு வாட்டர்மெலன் சார். ஆமாம். அப்போது இதெல்லாம் மக்கள் பார்த்து ரசிக்கணும். பிக் பாஸ் போட்டாலும் டிவி முன்னாடி உட்காந்துடணும்னு இதுதான் அசைன்மெண்ட்டு. வாட்டர்மெலான் திவாகரனுக்கும் பலூன் அக்காவுக்கும் இது மக்கள் உண்மையாகவே வெகுண்டு எழ போகிறான். இது நிகழ்ச்சி தடை செய்யணும்னு போராட போகிறான். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய நிறைய குடும்பம் இதை ஆஃப் பண்ணிட்ட பார்க்கறது இல்லை. நிறைய குடும்பம் இதை வெறுக்கிறான். காரணம் இது ஒரு கலாச்சார செயல். குடும்பம் கெட்டு போகணும்னு தெரியுது நிறைய பேர். இல்லை, அப்போ யாரும் பொதுவாக வந்து அதிகமாக டிவி பார்க்குறது இல்லையா? எல்லாம் ஃபோன்லேயே பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா? இல்லை, எது பார்த்தாலும் அவன் தனியாக பார்த்துக்கிட்டோம். இப்போ பெண்கள் ஆண்களுக்கு குழந்தை குட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பொது இடங்களில் இது பிக் பாஸ் வெறுக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. நான் விசாரித்த வரைக்கும் நிறைய பேர் இல்லை, நாங்கள் பிக் பாஸில் பார்க்குறது இல்லைங்க, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அது இல்லை, இப்படியான முடிவுக்கு வந்துட்டாங்க. பெண்களை வீட்டில் இருக்கிற பெரிய வயதான பெண்களை அதை அனுமதிக்கிறது இல்லை. இப்படி விழிப்புணர்வு வந்திருக்கு. அனைவரும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இதோடு ஒரு முடிவுக்கு வந்துடும்னு நான் உண்மையை நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் அதை ரசிக்க தயாராக இல்லை. கண்டிப்பாக ஐயா, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.